இந்த வீடியோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்களுக்கான வீடியோ தான். அதுவும் குறிப்பாக மானிட்டைசேஷன் வாங்கினவங்களுக்கான வீடியோ இது. ஏன்னா இந்த லைவ் ஸ்ட்ரீம் மூலயமாவும் நம்மளுக்கு வந்து ஆட்ஸ் ரெவன்யூ வந்து கிடைக்கும். ஓகே, நம்ம இதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம டேஷ்போர்டில் கண்டென்ட் கிளிக் பண்ணிக்கணும். கண்டென்ட்டில் லைவ் வந்து கிளிக் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து ஷெட்யூல் போட்டிருக்கீங்களோ இல்லாட்டி லைவ் போட போகிறீங்க போட்டுட்ருக்கீங்கன்னா அதில் வந்து எடிட் பென்சில் பக்கத்தில் இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிள் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து விவின் கண்ட்ரோல் ரூம்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுடைய லைவ் நம்ம அப்லோட் பண்ணுறோம் அந்த இது ஷெட்யூல் போட்டிருக்கோன்னா அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து நம்ம மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கிறலாம். இதில் நீங்கள் எடிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு மானிட்டைசேஷன் ஆஃபில் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ஆடும் இருக்குது, உங்களுக்கு ஷெட்யூல்டு பண்ணுற அது மாதிரி ஆட்ஸும் வந்து இருக்குது. மேனுவலாக ஆட்ஸ் கொடுக்கணுன்னாலும் நீங்கள் வந்து உங்கள் லைவ் ஸ்ட்ரீமுக்கு வந்து கொடுத்துடலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் செட்டிங் கொடுத்துட்டு இதில் வந்து மானிட்டைசேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். மிட்ரோல் ஆட் ஸ்லாட் இது ஃபுல்லாகவே. இதில் இப்போ நீங்கள் மேனுவல் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் மேனுவலாக கொடுக்குற மாரி இருக்கும். ஆட்டோமேட்டிக் கொடுத்திங்கன்னா ரெக்கமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்கவுங்க லைவ் ஸ்ட்ரீம் பேஸ் பண்ணி வந்து ஆட்டோமேட்டிக் ஆட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஷெட்யூல்டு ஆடு கொடுத்திங்கன்னா ஷெட்யூல் ஆடுக்கு வந்து உங்களுக்கு 6 மினிட்ஸ் அந்த லைவ் ஸ்ட்ரீம் இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குன்னா 6 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஆட்டோமேட்டிக்காகவே ஆட் வந்துடும். இல்லாட்டி 12 நிமிஷமும் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் சூஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீமில் வந்து ஆட் வந்து எனேபிள் ஆகும். இந்த ஆட்ஸ் ஆனது நீங்கள் யூடியூப் மொபைலில் லைவ் போட்டிங்கனாலும் சரி, நீங்கள் வந்து ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி லைவ் போட்டிங்கனாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். லைவ் ரன்னிங்கில் இருக்கும்போதும் நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணுறது இந்த ஆப்ஷன் வந்து வெப் ஸ்டுடியோ மூலயமா தான் பண்ண முடியும். யூடியூப் மொபைல் ஆப்பில் இதை நீங்கள் வந்து பண்ண முடியாது. உங்களுடைய லைவ் வந்து மொபைலில் வெர்டிக்கல் ஹாரிசான்டல் 2 டைப்பில் நீங்கள் போட்டிங்கனாலுமே எனேபிள் வந்து இது பண்ணிக்கிறலாம். ஆட்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். லைவ் ஸ்ட்ரீம் ஆட்ஸ் வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டட் ஆடாவோ இல்லாட்டி ஷெட்யூல் ஆடாவோ வந்து நீங்கள் கொடுத்துக்கிறலாம். இது வந்து ப்ரௌசரில் தான் வந்து பண்ண முடியும். மொபைல் ஆப் எதுவும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம தனித்தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த லைவுக்கு வந்து ஆட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து எனேபிள் ஆகிருக்கு. அதை தான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இந்த வீடியோவில். இப்போ நீங்கள் பார்க்குறதுல வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக் ஆட் தான் வந்து இந்த லைவுக்கு வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக் ஆடுன்னு அதுவே வந்து வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக வந்து உங்களுக்கு ஆட் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆடில் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து இருக்குது. லோ, மீடியம், ஹைன்னு 3 டைப் இருக்குது. ஸோ கரெக்டாக செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெவன்யூ வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க.